கர்த்தருடைய ஐஸ்வர்யை தரும், அதனோட பணம் சம்பாதிக்க ஆண்டவர் கொடுக்கிறாரு யோசிக்கிறது பட்டு பணம் நிறையா வந்த பிற்பாடு உலகம் என்ன நடக்குதுன்னு சொன்னா வேதனை ஜாஸ்தி ஆயிடுது. ஆண்டவர் கொடுக்கிற ஐஸ்வர்யத்துல சாபம் இல்லை, வேதனை இல்லை, அதுல ஆசீர்வாதம் இருக்குது. அல்லேலூயா. When God gives you money, when you believe that God gave you this ability to make money, அந்த ஐஸ்வர்யத்திலே உனக்கு வேதனை இருக்காது, சமாதானம் இருக்கும். அந்த ஐஸ்வர்யத்திலே நீ தேவனை கனப்படுத்துவாய், உன்னை உயர்த்த மாட்டாய், மனுஷன் உயர்த்த மாட்டாய். எத்தனை ஜனங்கள் உலகத்தில் இந்த சாமிக்கு கொண்டு போய் காணிக்க போட்டா என்ன பண்ணுது? பணம் கொடுக்குது. அந்த கோயிலில் போய் அதை போட்டா பணம் வருது. இல்லை இல்லை, எந்த கோயிலுக்கு கொடுத்தாலும், எந்த பாஸ்டர்ட்டு கொடுத்தாலும், எந்த விற்கிறது கொடுத்தாலும் உனக்கு ஐஸ்வர்யம் கிடைக்காது. அப்படி ஐஸ்வர்யம் வந்ததா யோசித்தாலும் அது வேதனையோடு கூட, அது வேதனையோடு கூடதான் இருக்கும். ஆனால் தேவன் கொடுப்பாரானால் ஐஸ்வர்யத்தில் என்ன கிடையவே கிடையாது, வேதனை இருக்காது, பலவீனம் இருக்காது, நஷ்டம் இருக்காது. தேவன் அதை ஆசீர்வதித்து தருகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் பண்ணினதான உடன்படிக்கை நிமித்தமாக ஆண்டவர் உன்னை யாராக்குகிறார்? ஐஸ்வர்யவானாய், சம்பாதிக்கிறவனாய், நீ எல்லா வாழ்க்கையில் நெல்லை முன்னேறும்படியாய் கர்த்தர் உன்னை ஏற்படுத்துகிறார். நீங்கள் செய்ததனால் அல்ல, இது தேவனால் உண்டாயிற்று. அதுதான் முக்கியப்படுத்த வாஞ்சிக்கிறேன். தேவனால் கொடுத்தார், தேவன் செய்தார் என்று யோசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாரானால் நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் கொடுக்கிறார் அல்லவா, கொடுக்கிற நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லி உங்களுக்கு ஞாபகப்படுத்த வாஞ்சிக்கிறேன். 2 கொரிந்தியர் 9:7 அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமா அல்ல, மனதில் நியமித்தபடியே என்ன செய்ய கடவன்? ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். கொடுத்ததை நாம் என்ன செய்ய வேண்டிய அவசியம் உண்டு சொன்னால் மற்றவர்களுக்கு கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. அநேக நேரத்தில் நம்முடைய விருப்பம், நம்முடைய திட்டம், நம்முடைய செயல்கள், ஆண்டவர் எனக்கு கொடுக்க வேண்டும், நான் அதை எனக்கு வைத்துக் கொள்ள வேண்டும், என்னுடையவர்களுக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று யோசிக்கிறோம். ஆம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார், உங்கள் கையில கொடுத்திருக்கார். கொடுத்ததை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். திருமாய் கவனிங்கள், நீங்கள் இங்கு காணிக்கப்பட்டலை காணிக்க போட வேண்டும் என்று நான் இங்கே சொல்லவில்லை. நீங்கள் உங்கள் தசமாக காணிக்கை எல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் தான் செலுத்த வேண்டும், இங்கேதான் செலுத்த வேண்டும் நான் சொல்லும்படியாக அது முக்கியப்படுத்த வரவில்லை. சிலர் மனிதருக்காக, ஊழியக்காரனுக்காக, ஏதோ ஆதாயத்துக்காக கொடுக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கொடுக்கிறது மனிதருக்காகவோ ஊழியக்காரருக்காக கொடுக்காதபடி நாம் தேவனுக்கு என்று கொடுக்கும்படியாய் கர்த்தர் கிருபை தருவாராக. அப்படி கொடுக்கிறவன் விசுனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. எப்படி கொடுக்க கூடாது? நான் கொடுக்கலன்னா பாஸ்டர் நினைச்சுக்குவாங்க, ஜனங்களை என்ன நினைச்சுப்பாங்க. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை ஆண்டவர் கொடுக்க, தேவனுக்கு கொடுக்க தேவனுக்கு, ராயனுக்கு கொடுக்கதை ராயனுக்கு கொடுக்க வேண்டும். வாசிக்கிறோம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுள்ளவர்களாயிருக்கும்படியாக, சம்பூர்ணமுள்ளவர்களாயிருக்கும்படியாக, தேவன் நீங்கள் நிறைவுள்ளவர்களாயிருக்கும்படியாக தெய்வ பிள்ளைகளாகிய நாம் கொடுக்க நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள கர்த்தனுக்கு கிருபை தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படி நாம் கொடுக்கிற நேரத்தில்
என்ன செய்கிறோம் என்று சொன்னால், மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே 45ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நாம் கொடுக்கும்போது, இந்த சிறியர்களுக்கு ஒருவர் கொடுக்கும்போது, அவசியமாக இருக்கிறவர்கள் கொடுக்கும்போது, அதை அவருக்கு செய்ததாக, யாருக்கு செய்ததாக? பாஸ்டர் கையில் கொடுத்து, இந்தாங்க பாஸ்டர், இந்த சாரி கொண்டு போய் கொடுங்க, உன் வலது கை சேர்த்து இடது பைக்கு தெரிவே. இந்த சிறியது செய்கிறது யாருக்கு செய்தது? தேவனுக்கு செய்கிறது. அந்த காலத்துல ஒரு வயசான சொல்வார், கிராமங்கள அசுத்தாவில் பிடித்து ஆடுகிறதான ஆட்கள் ஆடும்போது அப்படியே டயர்டா இருப்பாங்களாம். டயர்டா இருக்கும்போது குடிக்காட்டு கேட்பாங்களாம். கேட்டா உடனே என்ன பண்ணுவாங்களாம், ஒரு ஏழ்னையை உடைச்சி கொடுப்பாங்களாம். அவன் அப்படியே ஆடிக்கிட்டே பேய் ஆடிக்கிட்டே குடிச்சிட்டு முடிச்ச பிறகு என்ன பண்ணுவானா, அப்படியே சுற்றி பார்ப்பானா. சுற்றி பார்த்து எங்கே அவன் சொந்தக்காரருக்கானா அவன்கிட்ட இருந்தால் காலி அள்ளியை தூக்கி போடுவானா. விளங்குதானே சொல்கிறது? ஜோக்கில் ஒரு அனுபவத்தை சொன்னார். அவன் குடிச்சு முடிச்சதை என்ன பண்ண மாட்டான், எங்கே போட மாட்டான், கீழே போட மாட்டான். அவன் சொந்தக்காரர். நம்ம குடுக்கிறது கூட சில சமயத்தில் என்ன பண்ணுறோம், நம்ம சொந்தக்காரர் இருக்காங்களா, நம்ம என்ன இருக்குதா? தேண்டு பிள்ளைகளே, ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவர். இன்னைக்கு கொடுக்கிறத பற்றி சொல்கிறேன் என்பதை யோசிக்க வேண்டாம். நீங்கள் ஆசீர்வாதம் பெற, நன்மை பெற, தேவ நாமத்தினாலே நீங்கள் நல்லமா இருக்க, உங்கள் பண பிரச்சனை குறைய, உங்கள் வியாதிகள் குறைய, உங்கள் பலவீனங்கள் குறைய நான் இவர்கள் எடுத்து காண்பிக்க முடியாது வாஞ்சிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு நாம் கொடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சிறியலோருக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே கர்த்தர் நாமத்தினாலே ஒரு கலசம் தண்ணீர் கொடுப்பீர்கள், ஆனால் அதன் பலனே அடையாம போவது. ஆண்டவர் சொன்னார், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் தேடுகிறவனும். லூக்கால வேற வசனம் சொல்லி தெரியுமானுங்க, கொடுங்கள் அப்போது உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து போக உங்க மடியில போடப்படும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுகள். ஆனா நீங்க கொடுத்தீங்கன்னா அமுக்கி குலுக்கி ஆண்டவர் பண்ணுவார். நாம் ஆண்டவருக்கு என்று நம்ம கொடுத்ததான காரியங்களை சொல்ல பண்ண கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்க வேண்டாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு கொடுப்பார். அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. மகிமையில கொடுக்கிறது அல்ல. கர்த்தர் எங்க கொடுக்க வல்லவராயிருக்கிறார்? இந்த உலகத்திலே. முடிவாய் சில காரியத்தை சொல்லி முடிக்க வாஞ்சிக்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று. அநேக குடும்ப தலைவர்கள் பேர்கள், ஒவ்வொரு பிள்ளைகள் பேரும் சில ஞாபகத்திற்கு கிடையாது. நல்ல சுகம் இருக்கு. இன்னும் ஒரு காரியத்துக்காக அதிகமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த விசுவாசிங்களாம் வட்டிக்கடனா இருக்காங்களா ஆண்டவரே, இந்த வட்டிக்கடன் வாங்குற புத்தியை மாத்தாண்டவரே, தரித்திரத்தை மாத்தாண்டவரே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். விசுவாசி ஆண்டர் நாட்டில் அன்பாய் ஆலோசனை சொல்கிறேன், வட்டிக்கடன் வாங்காத. ஆண்டர் உனக்கு கொடுத்ததுல போதுமாயிரு. ஒண்ணு போனா 2 வரணும் ஒரு யோசிப்ப. ஆனா நீ போட்ட 2 1 கூட வராது. இன்றைக்கு அப்படியாக வேதனைப்படுகள் இருக்கிறார்கள். விசுவாசி போதுமன்ற மனதுன கூட தெய்வபக்தியே வட்டி வாங்காதீங்க, வட்டி கொடுக்காதீங்க. ஆமேன். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சமாதானம் தரணும், ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சுகம் தரணும். பணத்துல நீங்க தரித்திரமா இருக்க கூடாது என்பதுதான் தேவனுடைய திட்டம், தேவனுடைய விருப்பம். தேவன் உங்களை ஆஸ்வதிக்கும்படியாக கருத்தாய் சில சமயத்திலே வேதனையோடு பாரத்தோடு கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இப்படி கடலை மாட்டிக்கிட்டு விசுவாசிங்க தேவனுடைய பிள்ளை இருக்கிற ஆண்டவரே, இவங்களை இதிலிருந்து விடியும் ஆண்டவரே ஜெபித்து கொண்டிருக்கிறேன்.
தேவனுடைய திட்டம் நீங்களாம் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னு நான் சொல்ல, அந்த நிச்சயம் நான் சொல்வேன், தேவனுடைய திட்டம் நீங்க யாரும் கடன்காரனா இருக்கக்கூடாது. கடன் கொடுப்பாய், கடன், ஆமீன். கடன் கொடுத்தேனா கூட என்ன விஷயங்க, இந்த காசு வராதுன்னு யோசிச்சு கொடுக்குறதா கொடுங்க, எல்லாரும் கொடுக்காதீங்க. இந்த காசுக்கு நான் போட்டேன்னா எனக்கு வட்டி வரும்னு யோசிச்சு கொடுத்தீங்கன்னா கொடுத்த அசல் கூட உங்களுக்கு வராது. நீங்க அது பதிலாக 100 ரூபாய்க்கு எடுக்கிறேன்னா இந்த 20 ரூபா வச்சுக்க போயிட்டு வா, சந்தோஷம், திரும்பி யோசிக்காதீங்க. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்திலே நாம் எல்லா விதத்திலும் சந்தோஷமாய் சமாதானம் இருப்பதான் தேவனுடைய திட்டம். வாசிப்போம் கடைசியாக எபேசியர் 3:19, எபேசியன்ஸ் 3:19. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். தேவனுடைய சகல சம்பூரணத்தாலும் நிறையப்படும்படியாக உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, உங்கள் சரீரம், உங்கள் குடும்பம், உங்கள் வேலை, உங்கள் பணத்திலே கர்த்தர் சம்பூர்ணமாய் உங்களை நிரப்ப வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அதற்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் அதுக்காக செய்ய வேண்டிய காரியம் செய்ய கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. கண்ணில் முடிஞ்சோம்.